ரைட் சார். இப்ப வந்து இந்த காஷ்மீர் விவகாரத்த பலரும் கூட வந்து தேர்தல்ல கனெக்ட் பண்ணி விமர்சனத்த முன் வச்சாங்க. ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட்டா நானும் உங்ககிட்ட அதான் கேட்கணும்னு நெனச்சேன். அது அப்படிதான் பாஜக அத அப்படிதான் டேக்கிள் பண்றாங்களா? ஏன்னா அதுல வந்து வேற ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதாவது இங்க ஆல்ரெடி அவங்க செய்யக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது ஒரு விஷயம் இருக்கு. அது கூடவே தேர்தலுக்கான விஷயமும் பயன்படுத்துற அப்படிதான் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்களா? நீங்க அத அப்படிதான் பார்க்குறீங்களா சார்? தேர்தலுக்காக பயன்படுத்துறாங்கங்கிற குற்றச்சாட்டு ஏன் எழுது அப்படின்னா, தீவிரவாதத்தை யாருமே கண்டிக்காம இருக்க மாட்டாங்க. இந்தியா முழுசும் ஒரே குரல்ல கண்டிக்குது. காஷ்மீரே கண்டிக்குது, கடுமையா கண்டிக்குது. உயிரிழந்த ஒரு ராணுவ வீரரோட மனைவி, அவங்க அந்த அவரோட பிறந்த நாளுங்க நேற்றைக்கு. அப்போ அவங்க ரொம்ப இளம் வயசு மனைவி. அந்த படம் தான் அந்த அட்டாக்ல வந்து உலகளாவிய அளவுல வந்து ரொம்ப வருத்தத்தையும், ஒரு பெரிய வேதனையும் சம்பாதிச்ச படம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் கணவரோட பிறந்த நாளைக்காக ரத்த தான முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தயவு செய்து ரத்தம் சிந்தும்போது அது வந்து மத ரீதியா சிந்த வேண்டாம். என் கணவரோட ஆத்மாவுக்காக இந்தியா முழுசும் பிரார்த்தனை பண்ணட்டும். ஆனா மத வெறுப்பு வேண்டாம். அவங்க சொல்றாங்க. என்ன காரணம்னா, அப்ப நம்ம நிம்மதியா வாழ முடியாமலே போயிரும். நீங்க 2 தரப்புக்கு இடையில பெரிய வெறுப்ப, தீர்க்க முடியாத வெறுப்ப நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, யாராலயும் எப்போதுமே நிம்மதியா வாழ முடியாது. யாரோ 10 பேர் செய்ற தவறு, இல்ல 5 பேர் செய்ற தவறு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே குரல்ல கண்டிக்கிறோம். ஆனா அத வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்து பயன்படுத்துறாங்கங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் இல்லையா?